ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன். ஆக்சுவலாக ஜென்ரலாக சில விஷயம் கேட்கணும். நான் அது பெரும்பாலும் கேட்குறது எல்லாருக்கும் தெரியும். அரசியலமைப்புனா என்ன? சார் முதல்ல அரசியலமைப்பு எங்கே உருவானது? சிலபஸை இப்போ பார்த்தாச்சு. இப்போ சிலபஸ்க்குள்ளே போகிறோம். கான்ஸ்டியூஷன்னா என்ன, அந்த கான்ஸ்டியூஷனுடைய கான்செப்ட் முதல்ல எங்கு உருவானது? சரி, அரசியலமைப்புனா என்ன அதை முதல்ல சொல்லுங்கயா. பெருசாலாம் ஒன்றும் இல்லைப்பா. மக்களுக்கும் அரசாங்கத்திற்குமான உரிமைகள் மற்றும் கடமைகள், அவ்வளோதான். பெருசாலாம் நீங்கள் இப்போ படிக்காதீங்க. த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஃபார் கவர்மெண்ட் அண்ட் பீப்புள். நாடு நல்லா இருக்கணும், அரசாங்கம் என்னென்ன செய்யணும், மக்கள் என்னென்ன செய்யணும், அதற்கான விதிமுறைகளுடைய தொகுப்பு தான் அரசியலமைப்பு. அப்போ பொதுவாக இந்த அரசியலமைப்பை 2 பிரிவுகளாக பிரிக்கலாம். எப்படி சார் பிரிக்கிறோம் பாருங்க. அன்ரிட்டன் கான்ஸ்டியூஷன், எழுதப்படாத அரசியலமைப்பு. அடுத்து ரிட்டன் கான்ஸ்டியூஷன். இப்போ எழுதப்படாத அரசியலமைப்புக்கு மிகச்சிறந்த உதாரணம் யூகே, இங்கிலாந்து. எழுதப்பட்ட அரசியலமைப்பு இருக்கு அமெரிக்கா, இந்தியா, அப்படியே எக்ஸாம்பிள் போயிட்டே இருக்கும், எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா. இப்போ இந்த ரெண்டுக்கு என்ன சார் வித்தியாசம்? இந்த ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம்? இது மாறிக்கிட்டே இருக்கும். ஏன்னா இங்கிலாந்தினுடைய அரசர்களுடைய தீர்ப்புகள் இருக்கு இல்லையா, அதை புறம் ஒட்டுமொத்தமாக தொகுத்து கான்ஸ்டியூஷனாக வைத்திருப்பார்கள். இது அவருடைய பழக்க வழக்கங்களை கொண்டிருக்கும். உடைய மூதாதையர்கள் என்ன பழகுனாங்களோ, சரிங்களா, அதை பூரா என்ன பண்ணி. இப்போ மன்னர் எதை வச்சு தீர்ப்பு கொடுப்பாரு? இதுக்கு முன்னாடி இதே மாதிரி ஒரு கேஸு அவங்க தாத்தாவோ அவங்க மூதாதையர் என்ன பண்ணியிருப்பார், ஒரு தீர்ப்பு கொடுத்துருப்பார், அதை அப்படியே இங்கே தீர்ப்பாக கொடுப்பார், அவ்வளோதான். சரிங்களா? அப்போ இது என்பது மாற்றத்திற்கு உட்பட்டது. ஒரு ராஜா கொடுத்த தீர்ப்பை அப்படியே கொடுக்கணுன்ற அவசியம் கிடையாது. சரிங்களா? இங்கே ஃபிக்ஸ்டு கிடையாது. சரிங்களா? ஃப்ளெக்சிபிலிட்டி, நெகிழும் தன்மை உடையது, கால மாற்றத்திற்கு உட்பட்டது. ஆனால் இங்கே இருக்கு இல்லையா, இங்கே என்ன பண்ணியிருப்போம், ஒரு கமிட்டியை உருவாக்கி அந்த கமிட்டி நாட்டுக்கு என்னென்ன தேவை என்பதை தெளிவாக எழுதி வைத்திருப்பார்கள். புரியுதா? அப்போ இது வந்து ஃபிக்ஸ்டு. ஏன்னா எழுதி வச்சதை மாற்ற முடியுமா? அதை கவர்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, மக்களாக இருந்தாலும் முழுமையாக பின்பற்றி ஆக வேண்டும். புரியுதா? அப்போ உலகத்திலேயும் முதலாக அரசியலமைப்பை எழுதிய நாடு அமெரிக்கா. ஏன்னா அதுக்கு முன்னாடி வரைக்கும் எந்த ஒரு நாடும் ஒரு கமிட்டியை உருவாக்கி அரசியலமைப்பை எழுதவில்லை. அரசியலமைப்பை முதலாக எழுதிய நாடுனா அமெரிக்கா. அதனால் பாருங்கள், த கான்செப்ட் ஆஃப் கான்ஸ்டியூஷன், அரசியலமைப்பு என்கிற கொள்கை முதலாக உருவானது அமெரிக்காவில். சரிங்களா? அதன் பிறகுதான் மற்ற நாடுகள் பூராமையும் அரசியலமைப்பை எழுத ஆரம்பித்தாங்க. சரிங்களா? அடுத்து இதிலே பார்த்தீங்கன்னு வச்சுக்கலேன், 3 ஆர்கன்ஸ் ஆஃப் கவர்மெண்ட், 3 ஆர்கன்ஸ் ஆஃப் கான்ஸ்டியூஷன். ஒரு அரசியலமைப்பு என்றால் 3 அம்சங்களை கொண்டிருக்கும். அதே தான். ஒன்று லெஜிஸ்லேட்டிவ், எக்ஸிக்யூட்டிவ், ஜுடிஷியரி. அவ்வளோதையா. ஒரு நாட்டிற்கு சட்டம் இயற்றும் அமைப்பு யார்? அரசியலமைப்பில் சொல்லப்பட்டிருக்க வேண்டும். அந்த சட்டத்தை யார் நிர்வாகம் செய்வார்கள்? சொல்லப்பட்டிருக்க வேண்டும். அந்த சட்டத்தை யார் பாதுகாப்பார்கள் என்பதும் சொல்லப்பட்டிருக்க வேண்டும். சரிங்களா? இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இதை ரெண்டையும் என்ன பண்ணி வச்சுருக்கோம், பார்லிமெண்ட்டிட்ட கொடுத்துருக்கோம். சென்ட்ரல் கவர்மெண்ட்டில், மாநிலத்தில் ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர்கிட்ட கொடுத்துருக்கோம். புரியுதா? மத்திய அரசாங்கமாக இருந்தால் பாராளுமன்றம் தான் சட்டம் இயற்றும், பாராளுமன்றம் தான் சட்டத்தை நிர்வாகம் செய்யும். மாநிலமாக இருந்தால் மாநில சட்டமன்றம் சட்டம் இயற்றும், சட்டத்தை நிர்வாகம் செய்யும்.
இந்த சட்டத்தை பாதுகாக்கக்கூடிய நீதித்துறை மட்டும் என்ன பண்ணி வச்சுருப்பான், சென்ட்ரல் கவர்மெண்ட்டாக இருந்தால் சுப்ரீம் கோர்ட், ஸ்டேட் கவர்மெண்ட்டாக இருந்தால் ஹை கோர்ட், அவ்வளோதான். இப்போ இதே உங்களுக்கு 7th புக்லேருந்து ஒரு கேள்வி கேட்கலாமா? 4 pillars ஆஃப் டெமோக்ரஸி, மக்களாட்சியின் 4 தூண்கள் கேட்டால் இந்த 3 ப்ளஸ் ஊடகம், மீடியா. நல்லா கவனம் பார்க்கணும். த 3 pillars ஆஃப் கான்ஸ்டியூஷன், 3 pillars ஆஃப் கவர்மெண்ட்னு கேட்டால் இந்த 3. அதே 4 pillars ஆஃப் டெமோக்ரஸி, மக்களாட்சியின் 4 தூண்கள் கேட்டால் சட்டம் இயற்றும் துறை, சட்டத்தை நிர்வாகம் செய்யும் துறை, பாதுகாக்கக்கூடிய நீதித்துறை, அதற்கடுத்து ஊடகத்துறை. முடிஞ்சா? மக்களாட்சியின் 4 தூண்கள். சரி, புரிஞ்சுல கான்ஸ்டியூஷன்? ஃபர்ஸ்ட் டைட்டில் எடுங்க, மேக்கிங் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன். இந்திய அரசியலமைப்பு எழுதப்படுதல் அல்லது உருவாக்கப்படுதல். இன்னும் ஏதாவது சொல்லணுமா? அதாவது ஒரு விஷயம் நல்லா, இன்னொரு விஷயம் ஃபஸ்ட் எடுத்துன்னு சொல்லியிருக்கணும். ஏதாவது வேணும்னா நீங்கள் என்கிட்டத்தையும் கேட்கணும். நீங்கள் சைடில் கேட்டு அவங்களும் எழுதாமல் நீங்களும் எழுதாமல் மாறி மாறி உங்களுக்குள்ளேயே பேசிக்கிட்டீங்கன்னாக்க ஊமை படம் பார்க்குற மாதிரி ஆயிடும். சார் திருப்பி சொல்லுங்கள் சார்னா திருப்பி சொல்ல போகிறேன், அவ்வளோதான். அதே மாதிரி இங்கே யாரு கூடயும் உங்களை கம்பேர் பண்ணாதீங்க. நம்மளை கேட்டால் தப்பாக எடுப்பான் நினப்பான் அப்படின்ட்டு நினச்சிங்கன்னா எங்களுக்கு எந்த நஷ்டமும் கிடையாது. ஃபெயிலாக போகிறது நீங்கள் தான். நீங்கள் தேவையானதை கேட்டுட்டு போகாத வரைக்கும் பிரயோஜனம் கிடையாது. ஃபீஸ் கட்டுறதுலையோ கிளாஸ் அட்டன் பண்ணுறதுலையோ எந்த பிரயோஜனம் இல்லை. அதாவது 4 pillars ஆஃப் டெமோக்ரஸி, லெஜிஸ்லேட்டிவ், எக்ஸிக்யூட்டிவ், ஜுடிஷியரி, மீடியா. மக்களாட்சியின் 4 தூண்கள், சட்டம் இயற்றும் துறை, நிர்வாகத்துறை, நீதித்துறை. நீதித்துறை சட்டத்தை பாதுகாக்கும் துறைன்னு இருக்கும். அடுத்து ஊடகத்துறை, ஊடகம். சரி, நெக்ஸ்ட் பாருங்க. ஃபர்ஸ்ட் டைட்டில் போட்டுங்க, மேக்கிங் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன். இந்திய அரசியலமைப்பு உருவாக்கப்படுதல், அது எழுதுதல் அப்படின்னு வச்சுங்க. த மேக்கிங் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன். யாரெல்லாம் குரூப் 2 குரூப் 1 வேணும்னு நினைக்கிறீங்க? குரூப் 2னாக்க நான் இன்டர்வியூ போஸ்ட் சொல்கிறேன். அதாவது மெயின்ஸ் 2A போதும். சரி, இப்போ இது இந்த அட்வைஸ் அந்த 2 குரூப்புக்கு மட்டும்தான். அதாவது குரூப் 1, 2 இந்த 2 மட்டும் வேணும்னா நீங்கள் மெயின்ஸை ரிட்டனில் எழுதணும். சரியா? அதுக்கு நீங்கள் இப்போ இருந்தேவும் பிளாக் கலர் பேனா மட்டும்தான் பயன்படுத்த வேண்டும். ஆல்டர்னேட்டிவாக வேறு எந்த பேனாவும் யூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா மெயின்ஸு பிளாக் கலர் பென் மட்டும்தான் எழுதணும். புரியுதா? அதாவது இங்க் ஊற்றி எழுதுகிற பேனா எழுதினாலும் சரி, ஜெல் டைப்பில் பென் எழுதினாலும் சரி, இந்த V7 அந்த மாதிரி பேனா எழுதினாலும் சரி. ஏன் சார் இது இங்கேயே நாங்கள் ஃபாலோ பண்ணணுமா? அந்த ஒரே பெண்ணில் ஒன்றும் கிடையாது. இங்கே கலர் கலராக எழுதிடுறீங்க, பார்க்க அப்படியே பயங்கர அட்ராக்டிவாக இருக்குமா? அதே எக்ஸாம் ஹால் மெயின்ஸ் ஹாலில் போய் உட்காந்து ஒரே கருப்பு கலர் பேனால் எழுதுனா எப்படி இருக்கும்? இப்போ படம் வரைவது, பாகம் குறிப்பது, சார்ட் போடுறது, ஆன்லைன் பண்ணுறது எல்லாமே கருப்பு கலரில் தான் இருக்கணும். வேறு கலர் போச்சுன்னா உங்கள் பேப்பரை திருத்த மாட்டாங்க. கலர் வேரியேஷன் வந்தாலே உங்கள் பேப்பர் திருத்த மாட்டாங்க. அதானே சார் கலர் வேரியேஷன்? பிராண்டுக்கு பிராண்டு மாறுபடும், பார்த்துருக்கீங்களா? கருப்பு கலர் பிராண்டுக்கு பிராண்ட் மாறுபடும். ஒரு பக்கம் ஒரு பிராண்டு, அடுத்த பக்கம் இன்னொரு பிராண்டுக்கு போனீங்கன்னாக்கா உங்கள் பேப்பர் திருத்த மாட்டாங்க. மெயின்ஸ் மார்க் 0.003 முட்டதே வரும். ஆரம்பித்து முடிகிற வரைக்கும் ஒரே பேனாலதே இருக்கணும், ஒரே பிராண்டாகத்தே இருக்கணும். இல்லாட்டினா ரிசல்ட் வராது. அப்போ இங்கேயும் அந்த கருப்பு கலர் பேனால எழுதி கோடு போடுறது, பாக்ஸ் போடுறது,
படம் போடுறது எல்லாத்தையும் இங்கேயே நீங்கள் பழகிட்டீங்கன்னா அங்கே ஈஸி, இல்லாட்டினா கஷ்டம். சார் இவ்வளவு நான் பழக விரும்பலை சார் அப்படின்னா உங்கள் இஷ்டத்துக்கு எழுதுங்க, 2A4 வாங்கிடலாம், அவ்வளோ. அது பர்டிகுலர் குரூப் 1 வாங்கணுன்றவங்களுக்கு. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, குரூப் 4 பாஸ் ஆகிறதே கஷ்டம், குரூப் 1 பாஸ் ஆகிறது பயங்கர ஈஸி, உண்மையிலே ஈஸி. சரி, இதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் சொல்லுவோம். பாஸ் ஆகிறதுக்கு என்ன ஸ்ட்ராட்டஜி வச்சுருக்கீங்க? நீங்கள் எத்தனை சப்ஜெக்ட் படித்தா பாஸ் ஆகிடுவீங்க? எல்லாமே படித்தீங்கன்னா ஃபெயிலாக போவீங்க. பரவாயில்லையா? தப்பாக எடுத்துக்காதீங்க, சாரிப்பா, தப்பாக எடுத்துக்க வேண்டாம். எல்லாமே படித்தீங்கன்னா பைத்தியந்தே ஆகணும். அப்படி யாரும் ஆக போகிறீங்களா? எவன் சொன்னது எல்லாமே படிக்கணும்னு? அதாவது எப்படின்னா, இந்த இடத்துல நீங்கள் லாஜிக் பண்ணுறீங்க, எல்லாம் படிக்கணும். இப்போ கடலில் தள்ளி விட்டாச்சு, முதல்ல உயிரை காப்பாற்றிக்க தெரியணும். இல்லை சார் நான் பயங்கரமாக ஸ்விம்மிங் போய் அப்படியே, அதெல்லாம் அப்புறம். முதல்ல உயிரை காப்பாற்றிக்கிங்க, அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம், மேலே போகிறது பறந்து போகிறதெல்லாம் அப்புறம் பார்க்கலாம். இங்கே எல்லாருமே எங்கே தப்பு பண்ணுறீங்க அப்படின்னா, டாப்பர்ஸை வச்சு மைண்டில் யோசிக்கிறீங்க. அது பண்ணக்கூடாது. மினிமம் கேரண்டி, முதல்ல ரிசல்ட்டில் நம்ம பேர் இருக்கணும், அப்புறம் தான் ஃபஸ்ட் ரேங்கா செகண்ட் ரேங்கான்றது அப்புறம் பார்க்கணும். இங்கே எடுத்ததுமே ஃபஸ்ட் ரேங்க்கு முயற்சி பண்ணாதீங்க. ரொம்ப சிம்பிள், 5 சப்ஜெக்ட் படிச்சிங்கன்னா வித்தவுட் மேக்ஸ். நான் மேக்ஸ் யாரையுமே, என் பசங்க யாரையுமே மேக்ஸ் பார்க்க சொல்ல மாட்டேன். இங்கே நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கனாக்க, மேக்ஸ் இல்லாமல் பாஸ் ஆக முடியாதுன்னு வாங்க. நான் என் பசங்களுக்கு மேக்ஸே பார்க்காதீங்கடான்டுவேன். அதனால தான் ஒவ்வொருத்தருடைய ஸ்ட்ராட்டஜி மாறுபடும். இப்போ எடுத்துங்க, உங்களுக்கு குரூப் 2, 2A, குரூப் 4. ஸோ லாஸ்ட் இயர் மாதிரி கொஷின்ஸ் இருந்துச்சுன்னா 150+ எடுத்தால் என்ன ஆயிரும், உங்களுக்கு வேலை கிடச்சிரும் கன்ஃபார்மாக. 150க்கு மேலே போச்சுன்னா வேலை கிடச்சிரும். லாஸ்ட் இயர் கொஸ்டின் பேப்பர் மாதிரி இருந்தால், இன்னும் கொஸ்டின் ஈஸியாக இருந்துச்சுனாக்க இன்னொரு 10 கேள்வி 15 கேள்வி கூட, அவ்வளோதான் வித்தியாசம். இப்போ பாருங்கள், இப்போ ஜிஎஸ் இருக்கா சார், மொத்தமாகவே இருக்கும் 200 கொஸ்டின்ஸு, 100, 75, 25. அப்போ கட்டாயம் நம்ம என்ன பண்ணணும், லாங்குவேஜை ஒமிட் பண்ண முடியாது. வித்தவுட் லாங்குவேஜு நம்ம டிஎன்பிசியில் குரூப் 2ஓ குரூப் 4ஓ பாஸ் ஆக முடியாது. அப்போ லாங்குவேஜ் கம்பல்சரி. அப்போ லாங்குவேஜுக்கு என்ன படிக்கணும், தமிழுக்கு என்ன படிக்கணும், அதே விஷயம். முதல்ல 6th to 12th புக்கில் இருக்கக்கூடிய பேஸ்ட் ஆன் சிலபஸ் படிக்கணும். அப்போ நமக்கு சிலபஸில் என்ன இருக்குது, கிராமர் இருக்குது, கம்பல்சரி படிக்கணும். கலைச்சொல், ஒவ்வொரு புக்குக்கு பின்னாடி இருக்கக்கூடிய தமிழ் சொல்லுக்கு நிகரான ஆங்கில சொல் படிச்சுக்கிறோம். சிலபஸில் இருக்கக்கூடிய திருக்குறள், அந்த 20 அதிகாரத்தை மட்டும் படிக்கணும். அந்த 20 அதிகாரத்தை தாண்டி வேறு ஏதாவது அதிகாரம் புக்கில் இருந்தால் படிக்கக்கூடாது. புரியுதா உங்களுக்கு? 20 அதிகாரம் மார்க் பண்ணுறீங்க, அந்த 20 அதிகாரத்தை மட்டும் திரும்ப திரும்ப படிக்கிறீங்க. அறிஞர்கள், சரிங்களா, சிலபஸில் என்னென்ன அறிஞர்கள் இருக்கிறார்கள், ஊவேசா, சரிங்களா, கொடுத்துருப்பாங்க பார்த்தீங்களா, அந்த அறிஞர்கள் மட்டும் புக்கில் இருந்தால் படிச்சுக்கிறீங்க. இல்லை வேறு அறிஞர்கள் இருந்தால் படிக்கக்கூடாது. அடுத்து அறநூட்கள், இந்த சிலபஸில் என்னென்ன இருக்கோ அதை பூரா படித்து மார்க் பண்ணி 6th to 12th புக்கில் இருக்கக்கூடிய எல்லாத்தையும் தட்டி விட்டுரும். உதாரணத்துக்கு நாலடியார், ஒரு பயங்கர புத்திசாலின்னு என்ன பண்ணணும் அப்படின்னா, நாலடியார் 6ஆம் வகுப்புலேருந்து 12ஆம் வகுப்பு வரைக்கும் நாலடியார் எங்கெங்கே இருக்கோ எல்லாத்தையும் எடுத்து ஒரே நோட்டில் நாலடியார் எழுதி வச்சிடணும். சரிங்களா? உதாரணத்துக்கு பாருங்கள், நாலடியார் சமண முனிவர்கள் எழுதினார்கள், அதான தமிழ். 6ஆம் வகுப்புலேயும் அதுவே இருக்கும், 12ஆவதுலேயும் அதே இருக்கும். அப்போ 6ஆம் வகுப்பு புத்தகத்தை எழுதிட்டு 6ஆம் வகுப்பு புத்தகத்தை விட 7ஆம் வகுப்பு கொஸ்டின் 2 பாயிண்ட் இருந்தால் அதை எழுதுங்க. 8வது இன்னொரு 2 புதுசாக இருந்தால் எழுதுங்க. 9ல் புதுசு அப்போ என்ன நடக்கும்னா, நாலடியாரை ஒரு பக்கத்தில் நீங்கள் அடக்கிடலாம் மேக்சிமம். இந்த மாதிரி சிலபஸ் இருக்கிறது புறாமே எழுதிட்டோம்னா அவன் சிலபஸை தாண்டி கேட்க போகிறது இல்லை. அப்படி சிலபஸை தாண்டி ஸ்கூல் புக்கை தாண்டி வெளியில் கேட்டால் எக்ஸாம் எழுதுகிற எவனுக்குமே தெரியாது.
உதாரணத்திற்கு தொல்காப்பியத்திலேருந்து கேட்குறாங்க, இளங்குமரனார் புக்கிலேருந்து கேட்குறாங்க, தேவிரா புக்கிலேருந்து கேட்குறான். அது எத்தனை பேர் படிச்சிருப்பான்? ஆனால் தூத்துக்குடியில் இருக்கிறவன், நாமக்கல்லில் இருக்கிறவன், சரிங்களா, காஞ்சிபுரத்தில் இருக்கிறவன், சென்னையில் இருக்கிறவன் கட்டாயம் 6th to 12th இந்த புக்கு படிச்சிருப்பான். அப்போ நீங்கள் முதல்ல என்ன பண்ணணும், இதை பேஸ்ட் ஆன் சிலபஸ் வச்சு படிச்சிடணும். இதுக்கு அடுத்து பாருங்கள், ரெண்டாவது மொத்தம் 3 படிக்கணும் தமிழுக்கு. இதுக்கப்புறம் சாருடைய கிளாஸ் நோட்ஸ், உங்களுக்கு எந்த சார் நடத்துகிறாங்களோ அவர்களை நீங்கள் முழுமையாக நம்பணும். அவங்க கொடுக்குற நோட்ஸை உங்கள் எழுதின மெட்டீரியலோடு நீங்கள் சேர்த்துக்கணும். அதுக்கடுத்து 3வது மெட்டீரியல்ஸ். அது இன்ஸ்டியூட் மெட்டீரியலாக இருக்கலாம், இல்லை மார்க்கெட்டில் நீங்கள் வாங்கினதாக இருக்கலாம், எது வேணாலும் இருக்கலாம். அப்போ நீங்கள் வாங்கக்கூடிய மெட்டீரியல் 3rd பிளேஸில் தான் இருக்கணும். சார் நான் இதை மட்டும் படிச்சுட்டு போய் பாஸ் ஆவேன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா சத்தியமாக முடியாது. இது 1st, 2nd, 3rd இந்த லாஜிக்கில் தான் இருக்கும். முடிஞ்சா பண்ணிட்டீங்கன்னாக்கா அசால்ட்டாக 80+ நீங்கள் தாராளமாக வாங்கிடுவீங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். 80+ வரலைன்னா நான் என்னை கேளு, நான் தைரியமாக சொல்கிறேன். அடுத்து இங்கே 25 மேக்ஸுக்கு வாங்க. 15, 10 சரியா. இப்போ நான் சிலருக்கு என்ன சொல்லுவேன், என் பசங்களை பொறுத்த வரைக்கும் 2D 3D சிலருக்கு வரவே வராது. பரப்பளவு, கொள்ளளவு, கன அளவு இருக்கு இல்லையா, அது ஃபார்முலா பார்த்தாலே சிலருக்கு அலர்ஜியாக இருக்கும். அதை படிக்கணுமா, தேவையா? சரி, அவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த ஃபார்முலாவை பூரா மனப்பாடம் பண்ணால் மேக்ஸிமம் எத்தனை கொஷின் வந்துடும்? 1, 2, 3, மேக்ஸிமம் 4 கொஷின் கூட வைங்க. மேக்ஸிமம் சொல்கிறேன். 2Dயில் 2, 3Dயில் 2 வைப்போம். ஆனால் இங்கே பாருங்கள், இங்கே 15ல் எல்சிஎம் ஹச்சிஎஃப் 2 கொஷின் இருக்கா. அதுக்கடுத்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், ஆவரேஜ், ரேஷியோ ப்ரொபோர்ஷன்ஸ். இந்த ஏரியா சிம்பிளாக இருக்குது. அதே சிம்பிளிஃபிகேஷன் நல்லா பார்க்கணும். சுருக்குக வந்தால் படிக்கணும். சார் சுருக்கு ஃபார்முலாவோட அப்ளை பண்ண தெரியல, உதாரணத்துக்கு பாருங்களேன், இப்படி போயிடும். சில கொஸ்டின் பார்த்துருக்குமா, இந்த கட்டத்தில் என்ன வரும், என்ன படிச்சுட்டு போனாலுமே அங்கே என்ன பண்ணாது, கட்டமே வராது. இதெல்லாம் சிம்பிளிஃபிகேஷன். அப்போ தேவையில்லாமல் உட்காந்து என்ன பண்ணக்கூடாது, டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது. அப்போ இந்த 15ல் ஈஸியாக இருக்கிறது நீங்கள் செலக்ட் பண்ணாலேவும் ஒரு 8லேருந்து 10 கொஷின் வந்துடும். அடுத்து இந்த ரீசனிங் பார்ட்டு, நீ என்ன படிச்சுட்டு போனாலும் பை ப்ராக்டிஸ் தான். நம்ம இங்கே புக்கில் பார்த்துட்டு போனது அப்படியே நம்பர் மாறாமல் வரும் கிடையாது. இது பை ப்ராக்டிஸ். அப்போ நிறையா ப்ராக்டிஸ் பண்ண போனோம் ஆன் த ஸ்பாட். இது எப்படி பண்ணாலுமே இதில் தாராளமாக நம்ம என்ன பண்ணலாம், 10க்கு இங்கேயும் ஒரு 8 to நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா அப்போ ஆவரேஜாக இந்த 25ல் 15 மேக்ஸு அசால்ட்டாக பண்ணிடலாம். புரியுதா? அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறது, 2D 3Dயில் ஏபிசிடி ஏதாவது ஒன்று போட்டு 1, 2 கரெக்டானா கூட 15+ அசால்ட்டாக போயிடும். நீங்கள் எங்கே ஃபெயில் ஆகுறீங்கன்னா, வராத ஒன்றை வர வைக்கிறேன்றது ஃபெயில் ஆகுறீங்க. வந்ததை யாருமே நல்லா படிக்க மாட்டீங்க. உங்களுக்கு வந்து உதாரணத்துக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் ஈஸியாக இருக்குமையா. ஆனால் என்ன பண்ணுவானாக்க 2D 3D பார்த்துட்டு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் பார்ப்போம். இந்த 2D 3D பார்க்குறதுலையே அவன் காலகட்டம் பூரா போயிடும். அப்புறம் கடைசியில் என்ன பண்ணுறது கிடையாது, பேருக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் பேருக்கு பார்த்துட்டு போகிறது, அங்கே போய் சரியாக என்ன பண்ணுறதில்ல, அப்ளை பண்ணுறது கிடையாது. முதல்ல எதெல்லாம் உங்களுக்கு நல்லா வருதோ அதை பூராமே தரவாக தட்டி விட்டுட்டு அதுக்கப்புறமும் நமக்கு டைம் இருக்குது. சார் இப்போ நான் சொன்ன மாதிரி எல்லாம் பார்த்துட்டோம், இன்னும் நமக்கு டைம் இருக்குது, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அப்போ என்ன பண்ணு, ரிஸ்க் எடு. ஹை ஸ்கோர் பண்ணுறதுக்கு, டாப்பர் ஆகிறதுக்கு அப்போ நீ ரிஸ்க் எடுத்து படி, கரெக்டாக இருக்கும். இது முடிஞ்சா? சரி, இப்போ அடுத்து உங்களுடைய தலையாய பிரச்சனை என்ன, ஜிஎஸ். ஜிஎஸ் ஒன்றும் பெரிய கஷ்டம்லாம் கிடையாது. உதாரணத்திற்கு 75. இந்த 75 பாருங்கள், நாங்கள் படிக்கக்கூடிய காலகட்டத்திலாவது இந்த தெளிவு இல்லை. ஆனால் உங்களுக்கு அப்படி கிடையாது. பாலிட்டி 15 கேள்வி, எக்கனாமி அண்ட் டெவலப்மெண்ட் 20 கேள்வி, இந்தியன் ஹிஸ்ட்ரி 10 கேள்வி, தமிழ்நாடு ஹிஸ்ட்ரி 20 கேள்வி.
வித்தவுட் மேக்ஸ். தமிழ் நல்லா படிச்சிருக்கான், இந்த 4 சப்ஜெக்ட் மட்டும் நல்லா படிச்சிருக்கான், 165 கேள்வி வந்துருச்சு. ஒரு வேளை இந்த 5 சப்ஜெக்டை மட்டும் திரும்ப 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 படித்து இந்த 165க்கு ஒரு 140க்கு மேலே போட்டான்னு வைங்க, மீதி இருக்கக்கூடிய 45ல் மேக்ஸ் ஒரு 10-15 கரெக்டாச்சுன்னா பாஸ் ஆவானா மாட்டானா? இப்போ பிரச்சனை என்னன்னா, நீங்கள் இதை எப்படி கற்றுக்க போகிறீங்கன்றது உங்களுடைய ரிசல்ட். இது கற்றுக்கிட்டா மட்டும்தான் தமிழுக்கும் நீங்கள் பார்க்கக்கூடிய மேக்ஸுக்கும் ப்ளஸ். சார் நான் தமிழ் நல்லா படிச்சுட்டேன், மேக்ஸ் நான் நல்லா படிச்சுட்டேன், ஆனால் இது ஃபுல்லாகவே எனக்கு அரையும் குறையுமா இருக்குது, ரிசல்ட் வரவே வராது. இங்கே நிறையா பேர் பண்ணுற தப்பு தான். டிஎன்பிசியில் பாஸ் ஆவதற்கு என்னை பொறுத்தவரை 5 மாதம் போதும். 5 மாதம் தான், பெருசாக 5 வருஷம்லாம் படிக்கக்கூடாது. 1 மாதம் ஃபுல்லாக தமிழ் படிக்கிறீங்க, 1 மாதம் பாலிட்டி படிக்கிறீங்க, எக்கனாமி படிக்கிறீங்க, ஹிஸ்ட்ரி, 5 மாதம் 5 சப்ஜெக்ட், மாதத்துக்கு ஒரு சப்ஜெக்ட் உங்களால் படிக்க முடியாதா? எந்த குழப்பமும் இல்லாமல், எந்த கன்ஃபியூஷன்ஸ் கிடையாது, தெளிவாக இந்த புக்கத்தையும் படிக்க போகிறேன், எனக்கு தெரிஞ்சிருச்சு, தமிழுக்கு இதையே படிக்க போகிறேன், எடுத்து வச்சு உட்காந்தாச்சு. 1 மாதம் திரும்ப 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 தட்டுங்க. 5 மாதத்தில் முடிச்சுட்டு 6ஆம் மாதத்துல மறுபடியும் ரிவிஷன் பண்ணிக்கிட்டே இருங்க. போகிற போக்கில் ரிசல்ட் வந்து புரியுதா உங்களுக்கு? டிஎன்பிசி ஒன்றும் அவ்வளோ கஷ்டம் கிடையாதுயா. தெளிவாக பிளான் பண்ணி ஒர்க் பண்ணிங்கன்னா இந்த அட்டம்ப்ட்டு நீங்கள் பாஸ் ஆகிடலாம். ஆனால் பிளான் இல்லை, எதை பண்ண போகிறோம் என்பதற்கான தெளிவான திட்டமிடுதல் இல்லைன்னா டிஎன்பிசி உங்களை எப்படி ஃபெயில் பண்ணுதுன்னு அதுக்கே தெரியாது, உங்களுக்கும் தெரியாது. இங்கே ஃபெயில் ஆகிற முக்கால்வாசி பேருக்கு ஏன் ஃபெயில் ஆனோம்னே தெரியாது, தெரியுமா? லாஜிக் இவ்வளோ தான். நாங்கள் பெருசாலாம் எதையும்லாம் வர இதில் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இதை கம்ப்ளீட்டாக என்ன பண்ண நடத்தி கொடுத்துருவோம். கம்ப்ளீட்டாக இந்த ஏரியாவை நடத்தி கொடுத்து திரும்ப திரும்ப அவனை மனப்பாடம் பண்ண வச்சுருவோம். லாங்குவேஜு இதையும் முடிச்சிட்டோமா, மற்றது எல்லாமே என்ன நடக்குன்னா ஆடட் எக்ஸ்ட்ரா பாயிண்ட்டுக்கு கொண்டு போகும். இப்போ முதல்ல ஒரு சேஃப் ஜோனுக்கு போயிருங்க. சேஃப் ஜோனில் இருந்து ஃபஸ்ட் ரேங்க் வாங்குறதுக்கு முயற்சி பண்ணுங்க. எடுத்ததுமே ஃபஸ்ட் ரேங்க் வாங்க முயற்சி பண்ணாதீங்க, காலியாயிரும். புரிஞ்சா? இது வந்து என்னுடைய லாஜிக்கியா, எல்லாருக்கும் செட் ஆகுமான்னு சொல்ல முடியாது. ஓகேனா எடுத்துங்க, இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது. யாராவது ஒருத்தரை நம்பி என்ன பண்ணணும், கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். அப்படி இல்லாட்டினாக்க எவனையும் நம்பாமல் நீங்கள் உங்களை நம்புங்க, ஆட்டோமேட்டிக்காக பாஸ் ஆகிடும். சரி, ஃபஸ்ட் சீட் எடுத்துக்கிங்க. மேக்கிங் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன், இந்திய அரசியலமைப்பு உருவாக்கப்படுதல். நோட்டு தெளிவாக போடுங்க. சரி, ஃபஸ்ட் டைட்டில் பாருங்கண்ணே, இந்திய அரசியலமைப்பு உருவாகுதல். ரொம்ப ஈஸியானது தான். ஃபஸ்ட் ஒன் பாருங்களேன், இது ஈஸியாக மனப்பாடம் பண்ணலாம். 1934, 1935, 1938. ஃபஸ்ட்டு பாருங்கள், இன் 1934, 1934 இந்தியாவிற்கு ஒரு அரசியல் அமைப்பு தேவை என்று முதலாக கூறியவர் எம்என் ராய். ஆனால் அந்த ஸ்டேட்மெண்ட் தப்பு. அவர் அப்படி சொல்லலை. எம்என் ராய் என்ன சொல்கிறான்னு பாருங்கள், த ஃபஸ்ட் பர்சன் டிமாண்டட் கான்ஸ்டியூவன்ட் அசம்பிளி ஃபார் இந்தியா, நாட் கான்ஸ்டியூஷன். அரசியலமைப்பை எழுதுவதற்காக கான்ஸ்டியூவன்ட் அசம்பிளியை உருவாக்க வேண்டும் என்கிற கருத்தை முதலாக வெளிப்படுத்தியவர் எம்என் ராய் அவர்கள். கான்ஸ்டியூஷன் வேற, கான்ஸ்டியூவன்ட் அசம்பிளி வேற. புரியுதா உங்களுக்கு? அப்போ அரசியலமைப்பை எழுதுவதற்காக அரசியலமைப்பு நிர்ணய சபை என்கிற அமைப்பை உருவாக்க வேண்டும் என்கிற கருத்தை முதலாக வெளிப்படுத்தியது எம்என் ராய். அதற்கடுத்து பாருங்கள் 35ல் த ஃபஸ்ட் டைம் ஐஎன்சி, இந்தியன் நேஷனல் காங்கிரஸ், officially demanded constituent assembly for India.
இங்கே நிறையா பேர் கான்ஸ்டியூஷன் படித்து தெரியுங்க, அது தப்பு. அப்போ 35 காங்கிரஸ் அதிகாரப்பூர்வமாக அரசியலமைப்பு நிர்ணய சபையை உருவாக்க வேண்டும் என்கிற கோரிக்கையை வைத்தது. புரிஞ்சா? அதற்கடுத்து ஜவஹர்லால் நேரு 1938 இவர் என்ன சொல்கிறாருன்னா பாருங்கள், கான்ஸ்டியூவன்ட் அசம்பிளியை உருவாக்கணும் வித்தவுட் இன்டர்ஃபரன்ஸ் ஆஃப் அவுட்சைடர்ஸ். அதாவது வெளியாட்கள் தலையீடு இல்லாமல் கான்ஸ்டியூஷனை எழுதுவதற்காக கான்ஸ்டியூவன்ட் அசம்பிளியை உருவாக்கணும். அப்போ அந்த வெளியாட்கள்லாம் யார்? அப்படி கிடையாது. ஜவஹர்லால் இன்னும் சொல்லுவார், அதாவது வயது வந்தோர் வாக்குரிமையின்படி மக்கள் அரசியலமைப்பு நிர்ணய சபையை தேர்வு செய்ய வேண்டும். மக்கள் தேர்வு செய்த அந்த நிர்ணய சபை கான்ஸ்டியூஷனை எழுதி தரணும். தேவையில்லாமல் அந்த மக்கள் தேர்ந்தெடுத்த அசம்பிளிக்கு வெளியில் இருப்பவர்கள் பேசக்கூடாது. அப்போ ஜவஹர்லால் என்ன டிமாண்ட் பண்ணுறாரு? கான்ஸ்டியூஷனை எழுதக்கூடிய பொறுப்பு யார் எழுத வேண்டும் என்பதை மக்கள் தீர்மானிக்க வேண்டும் அப்படின்னு ஜவஹர்லால் நேரு 38 சொல்லியிருக்கிறார். சரிங்களா? அப்போ 34 கான்ஸ்டியூஷன் எழுதுவதற்கு கான்ஸ்டியூவன்ட் அசம்பிளி வேணும் நம்ம கேட்குறோம் இல்லையா? அப்போ இந்த கோரிக்கையை ஆங்கிலேயர்கள் எப்பொழுது ஏற்றுக்கொண்டார்கள்? அதே பாருங்க, ஆகஸ்ட் 8, 1940 ஆகஸ்ட் ஆஃபர், ஆகஸ்ட் நன்கொடையின் மூலமாக த வைஸ்ராய் லின்லித்கோ அரசியலமைப்பு நிர்ணய சபை கோரிக்கையை ஏற்றுக்கொள்கிறார். அப்போ என்ன சொல்லுவார் அப்படின்னா, 2ஆம் உலகப் போர் முடிந்ததற்கு பிறகு நாங்கள் கான்ஸ்டியூவன்ட் அசம்பிளியை உருவாக்கி தரோம் அப்படின்னு சொல்லியிருப்பது அடிக்கடி கேள்வி இது. அப்போ பாருங்கள், ஆகஸ்ட் நன்கொடை ஆகஸ்ட் 8, 1940 ஆகஸ்ட் நன்கொடையின் மூலமாக வைஸ்ராய் லின்லித்கோ நம்மளுடைய அரசியல் நிர்ணய சபை கான்ஸ்டியூவன்ட் அசம்பிளி கோரிக்கையை ஏற்றுக்கொண்டார். சரிங்களா? அப்போ 2ஆம் உலகப் போர் நடந்துக்கிட்டு இருக்கு. சரிங்களா? இப்போ அடுத்த கேள்வி, 34 ஏற்றுக்கொள்ளாத ஆங்கிலேயர்கள் ஏன் 40 ஏற்றுக்கொள்ள வேண்டும்? எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 1, 1939 2ஆம் உலகப் போர் துவங்கி விடுகிறது. ஹிட்லர் ஆயுதங்களை வைத்து உலகத்தை பயமுறுத்திக்கிட்டு இருக்கார். சரி, அப்போ ஹிட்லரை வீழ்த்துவதற்கு அதாவது ஏசியன் காண்டினென்ட்டில் ஆங்கிலேயர்களுக்கு இந்தியாவுடைய சப்போர்ட் தேவைப்படுகிறது. அப்போ இந்தியர்களுடைய பல நாள் கோரிக்கையான நிர்ணய சபை கோரிக்கையை ஏற்றுக்கொள்வதன் மூலமாக ஆங்கிலேயருடைய ஆதரவை இந்தியர்களுடைய ஆதரவை லின்லித்கோ பெற முயற்சி செய்தார். ஆனால் நாம் ஆகஸ்ட் நன்கொடையை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஏற்றுக்கொள்ளாமல் என்ன பண்ணியிருப்போம்? தனிநபர் சத்தியாகிரகம் என்கிற இண்டிவிஜுவல் சத்தியாகிரகத்துக்கு போயிருப்போம். ஹிஸ்டரியில் சார் நடத்துவாங்க. இந்த ஆகஸ்ட் நன்கொடையை நாம் நிராகரித்து தனிநபர் சத்தியாகிரகத்துக்கு போயிடுவோம். சரிங்களா? ஸோ வார் ஒரு பக்கம் நடந்துக்கிட்டு இருக்கோம். இந்தியாவில் காந்தி தலைமையில் போராட்டம் ஒரு வழியாக நடக்கும். அப்போ மீண்டும் இந்தியர்களை சமாதானப்படுத்துவதற்காக 1942 கிரிப்ஸ் தூதுக்குழு, கிரிப்ஸ் மிஷன் அனுப்பப்படுகிறது. அப்போ இந்த கிரிப்ஸ் தூதுக்குழுவும் என்ன சொல்லுது அப்படின்னா, 2ஆம் உலகப் போர் முடிந்த பிறகு, நான் இப்போ வார் நடந்துக்கிட்டு இருக்கு. ஏன்னா 2ஆம் உலகப் போருடைய காலகட்டம் என்பது என்ன? 39 to 45. என்ன சொல்ல போனாக்க செப்டம்பர் 1, 1939 ஆகஸ்ட் 15, 1945. நீங்கள் டிஎன்பிசி எக்ஸாமில் இருக்கீங்க, டேட்டாஸ் அக்யூரேட்டாக இருக்கணும். புரியுதா உங்களுக்கு?
நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்க மற்ற எக்ஸாமில் டிஎன்பிசி எக்ஸாமில் எது கேட்குறான்னு அவனுக்கே தெரியாது. ஸோ எந்த அளவுக்கு டேட்டாவை எடுத்துகிட்டு போகிறீங்களோ அந்த அளவுக்கு சேஃப் ஜோன். அப்போ 45 தான் முடியுது. அப்போ என்ன இது வந்து 42. அப்போ 42 வந்த கிறிஸ் தூதுக்குழு என்ன சொல்லுது அப்படின்னா, இப்போ போர் நடந்துக்கிட்டு இருக்கிறதுனால எங்களால் உங்களுக்கு தேவையானதை உருவாக்கி தர முடியாது. 2ஆம் உலகப் போர் முடிந்ததற்கு பிறகு நாங்கள் என்ன பண்ணுறோம், கான்ஸ்டியூஷனை எழுதி தரோம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் காந்தி அதையும் நிராகரித்து கிறிஸ் தூதுக்குழுவையும் நிராகரித்த காந்தி வெள்ளையனே வெளியேறு இயக்கத்துக்கு போயிருப்பார். குவைட் இந்தியா மூமெண்ட்டுக்கு போயிருப்போம். சரிங்களா? அப்போ இங்கே குவைட் இந்தியா மூமெண்ட் நடந்துக்கிட்டு இருக்கு. 2ஆம் உலகப் போரும் முடிஞ்சிருச்சு. அப்போ இந்த 2ஆம் உலகப் போரில் பாருங்கள், காந்தி வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தில் சொல்லிட்டு போனது என்ன? இது டிஎன்பிசியோட ஒரு கொஸ்டின் இருக்கியா? காந்தியினுடைய ஒரே ஒரு தீவிரவாத போராட்டம்னா எது? குவைட் இந்தியா மூமெண்ட்டு தான். காந்தினாலே அகிம்சையா, உயிர்களை கொல்லக்கூடாது. ஆனால் வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தில் அவர் என்ன சொல்கிறார்? டூ ஆர் டை, செய் அல்லது செத்து மடி. இந்தியா சுதந்திரத்திற்காக ஒரு இந்தியர் எத்தனை ஆங்கிலேயரை வேண்டுமென்றாலும் கொலை செய்யலாம், எத்தனை இந்தியர் வேண்டுமென்றாலும் சாகலாம். நீங்கள் செத்தாலும் பரவாயில்ல, எவனை கொண்டாலும் பரவாயில்ல, எனக்கு தேவை என்பது என்ன? இந்தியாவை விட்டு ஆங்கிலேயர் வெளியில் போய். அதனால பாருங்கள், காந்தியினுடைய ஒரே டெரரிசம் மூமெண்ட் அப்படின்னா வெள்ளையனே வெளியேறு இயக்கம். ஏன் காந்தி அமைதியாக இருந்த, அகிம்சையாக இருந்த காந்தி ஏன் 42 பொங்குனாரு அப்படின்ற கதையை நீங்கள் வரலாற்று ஆசிரியர்கிட்ட கேட்டுங்க. அதுக்கு ஒரு ஸ்டோரி இருக்குது. வாங்க பார்த்தலாம். அப்போ கிரிப்ஸ் தூதுக்குழு இருக்கு இல்லையா? அப்போ கிரிப்ஸ் மிஷனை எதிர்த்து தான் நம்ம குவைட் இந்தியா மூமெண்ட்டுக்கு போகிறோம். 2ஆம் உலகப் போர் முடிஞ்சிருச்சு. இங்கே எங்கே பார்த்தாலுமே காந்தி சொன்னதுனால ஆயுதங்களை எடுத்துக்கிட்டு இந்தியர்கள் இப்போ என்ன பண்ணாங்க, பிரிட்டிஷை அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ இனிமேல் இந்தியாவில் இருக்க முடியாது. ஏன்னா இது வரைக்கும் அமைதியாக இருந்தான். இப்போ காந்தியை ஆயுதத்தை எடுக்க சொன்னதுனால வரவையும் போகிறவையும் எல்லாமே ஆயுதத்தை கையில் வச்சுருக்கான். அப்போ இனிமேல் இந்தியாவில் ஆங்கிலேயர்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்பதை உணர்ந்து கொண்ட பிரிட்டிஷ் அரசாங்கம் இந்தியாவுக்கு சுதந்திரம் தரக்கூடிய ஐடியாவுக்கு வந்துடுவாங்க. சரியா? அப்போ இந்தியாவில் சுதந்திரத்தை தரப்போகிறோம். யாருக்கிட்ட சுதந்திரத்தை தர்றது? காங்கிரஸ்கிட்ட கொடுக்குறதா, அல்லது முஸ்லீம் லீக் கிட்ட கொடுக்குறதா, அல்லது வேறு யார்ட்டையும் கொடுக்குறதா? அப்போ யார்கிட்ட கொடுக்குறதுன்னு ஒரு முடிவு பண்ணணும் இல்லையா? அந்த யாருக்கிட்ட கொடுப்பது என்பதை தீர்மானிப்பதற்காகத்தான் 1946 கேபினட் தூதுக்குழு, கேபினட் மிஷன் இந்தியாவிற்கு அனுப்பப்பட்டது. சரிங்களா? அப்போ அந்த கேபினட் தூதுக்குழு பாருங்கள், மொத்தம் 3 உறுப்பினர்களை கொண்டது. யார் யார்? பெத்திக் லாரன்ஸ், ஸ்டாஃபோர்ட் கிரிப்ஸ், ஏவி அலெக்சாண்டர். லிசன் பண்ணுங்க, நான் மெட்டீரியல் தர சொல்கிறேன். நீங்கள் நிறைய எழுதுனீங்கன்னாக்க ரொம்ப நேட்டாயிரும். கதையை அப்படி லிசன் பண்ணிக்கோங்க. தேவையான இந்த பாயிண்ட்ஸ் மட்டும் அப்படி நோட் பண்ணிட்டு வாங்கயா. இதெல்லாம் இருக்கான்னு மட்டும் அப்படி பாயிண்ட் பாருங்க. சரி, ஒரு நிமிஷம் கதையை பண்ண திருப்பி எழுதுறதுக்கு மறுபடியும் சொல்கிறேன். வெயிட் பண்ணுங்க. அப்போ 46 3 பேரை கொண்ட கேபினட் தூதுக்குழுவை இந்தியாவுக்கு அனுப்புகிறாங்க. அப்போ அந்த கேபினட் தூதுக்குழு இந்தியாவில் ஆய்வு மேற்கொண்டு மே 16 மே 16 1946 தனது அறிக்கையை சமர்ப்பிக்கிறது. அந்த அறிக்கையில் மிக முக்கியமானது பாகிஸ்தான் கோரிக்கையை நிராகரித்தது. முஸ்லீம் லீக்கினுடைய பல நாள் கோரிக்கையான பாகிஸ்தான் கோரிக்கையை நிராகரிக்கிறாங்க. நாங்கள் இந்தியாவை பிரிக்க விரும்பலை. நாங்கள் வரும்போது இந்தியா எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி சுதந்திரத்தை கொடுத்துட்டு போயிடும். நாங்கள் போனதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுங்கள், அடித்து மல்லு கட்டினாலும் சரி, பிரித்தாலும் சரி, செத்து தொலைஞ்சாலும் சரி, அது உங்கள் இஷ்டம். இந்தியாவை பிரித்த பாவம் எங்களுக்கு வேணான்னு சொல்லி 2 நேஷன் தியரியை கேபினட் மிஷன் நிராகரிக்கிறது. இந்தியாவிற்கு ஒரு அரசாங்கத்தை உருவாக்க 389 உறுப்பினர்களை கொண்ட அரசியலமைப்பு நிர்ணய சபையை உருவாக்குகிறது. 389 மெம்பர்ஸ். லிசன் பண்ணுங்க, பார்த்துலாம். அப்போ 389 மெம்பர்ஸ் கேபினட் கான்ஸ்டியூவன்ட் அசம்பிளியா, அரசியலமைப்பு நிர்ணய சபையை
உருவாக்குகிறது. முடிஞ்சா? இப்போ பாருங்களேன், அப்போ இந்த 389 உறுப்பினர் என்ன பண்ணணும்? தேர்வு செய்யப்பட்டு இவங்க அரசியலமைப்பை எழுதி அந்த அரசியலமைப்பின்படி ஒரு அரசாங்கம் உருவாகணும். அந்த அரசாங்கத்துக்கிட்ட ஆங்கில அரசு சுதந்திரத்தை கொடுத்துட்டு இந்தியா விட்டுட்டு வெளியில் போகிறாங்க. புரியுதா? ஏன்னா அதுக்கு முன்னாடி நம்ம ஹிஸ்ட்ரியில் ஒரு யூனிட் ஒரு ஏரியா நடக்கும். வேவல் பிளான் கேள்விப்பட்டிருக்கீங்களா? சிம்லா கான்ஃபரன்ஸ், அதாவது 1945 இரண்டாம் உலகப் போர். எதுக்கு கேபினெட் மிஷன் போட்டாங்கன்ற காரணம் சொல்லிடுறேன். 42 கிரிப்ஸ் மிஷன் தோல்வி அடைஞ்சிருச்சு. 45 இரண்டாம் உலகப் போர் முடிஞ்சிருச்சு. இரண்டாம் உலகப் போர் முடிந்ததற்கு பிறகு இந்தியாவில் சுதந்திரத்தை தரப்போகிறோம், யாருக்கிட்ட தரப்போகிறோம் என்பதை முடிவு செய்வதற்கு அப்போதைய வைஸ்ராய் வேவல் சிம்லாவில் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுறார். போனவங்க பூராமேவும் நாங்கள் தான் டான், எங்ககிட்ட தான் கொடுக்கணும்னு அடம் பிடிக்கிறாங்க. காங்கிரஸ் எங்ககிட்ட தான் கொடுங்கன்னு கேட்குது, முஸ்லீம் லீக் எங்ககிட்ட தான் கொடுங்கன்னு கேட்குது, ஹிந்து மகாசபா முஸ்லீம்களை இந்தியா விட்டு அடித்து துரத்துங்கன்னு சொல்லுது. அம்பேத்கர் தலைமையில் அந்த குரூப் என்ன பண்ணுறாங்க, நீங்கள் சுதந்திரம் கொடுங்க, கொடுக்காம போங்க, எங்கள் ஷெட்யூல் கேஸ்ட்டுக்கு என்ன தரப்போகிறீங்க அதை முதல்ல முடிவு பண்ணுன்னு அவங்க ஒரு பக்கம் கேட்குறாங்க. சரிங்களா? ஆளாளுக்கு இஷ்டத்துக்கு பேசுகிறதுனால வேவல் பிரிட்டிஷ் பார்லிமெண்ட்டுக்கு என்ன சொல்லிடுவார்னா, சார் இவங்களை கேட்குறதுல ஒரு பிரயோஜனமும் கிடையாது, ஏன்னா இவங்களுக்குள்ள ஒற்றுமை இல்லை, நம்மளாக பார்த்து என்ன பண்ணணும், ஒரு ஏற்பாட்டை பண்ணிடுவோம். அப்போ அந்த ஏற்பாட்டை பண்ணுவதற்காகத்தான் 46 கேபினட் தூதுக்குழு வராங்க. அவங்களும் எல்லாரையும் பேசுகிறாங்க, எவனும் செட் ஆகலை. அப்போ எல்லாருடைய கோரிக்கையும் நிராகரிச்சுட்டு அவர்கள் 389 உறுப்பினர்களை கொண்ட அரசியலமைப்பு நிர்ணய சபையை உருவாக்குகிறார்கள். மிக முக்கியமானது, 2 நேஷன் தியரி நிராகரிக்கப்பட்டது. சரியா? அப்போ கேபினட் மிஷன் இரு நாடு கோரிக்கையை நிராகரிச்சுமே என்ன நடந்திருக்கும்? முஸ்லீம்களுடைய கோரிக்கையை நிராகரிச்சுட்டாங்க. இப்போ என்ன நடந்திருக்கும் அடுத்து? இப்போ கேள்வி என்னென்னா, எல்லாருமே இப்போ தான் புதுசாக படிக்கிறீங்க, இதுக்கு முந்தைய ஆண்டுகளில் டிஎன்பிசிக்கு படிக்கலையா? படிச்சிங்களா இல்லையா? இல்லை. எவனுமே எக்ஸாம் எழுதலையா? இந்த வருஷம் 2026 ஃபஸ்ட் எக்ஸாம் எழுத போகிறீங்க, போய் சொல்லாதீங்க, எழுதியிருக்கீங்க. அப்படியே ஜாலியாக போயிருக்கீங்க டூருக்கு போகிற மாதிரி. நிறைய எக்ஸாம்பிள் நான் பார்த்துருக்கியா? பாவம், இந்த ஆண்கள் ரொம்ப பாவம்யா. குழந்தை எக்ஸாம் ஒய்ஃப் உள்ள எக்ஸாம் விட்டுட்டு ஏதோ ஒய்ஃப் பாஸ் ஆகிருந்த பெரிய கனவோடு குழந்தைக்கு பால் கொடுத்துக்கிட்டு தண்ணி கொடுத்துக்கிட்டு நிறைய ஆண்கள் வெளியே நிற்கணும்னு பார்த்துருக்கேன். ஆண்கள் வெளியே நிற்கிறது 2 இடம், ஒன்று ஜவுளி கடை முன்னாடி, இன்னொன்று பாரு எக்ஸாம் ஹால் முன்னாடி. இவங்க என்ன பண்ணுறதுனாக்க படிக்கிறதே கிடையாது, படிக்காமல் ஸ்ட்ரெயிட்டாக போய் என்ன பண்ணுறது, எக்ஸாம் எழுதிட்டு அக்கப்போர் பண்ணி தெரிஞ்சிருக்கீங்க. சரி வாங்க பார்த்துருவோம். சரி வாங்களேன். இப்போ இருநாடு கோரிக்கை நிராகரித்தாங்க இல்லையா? இந்த காலகட்டத்தை நீங்கள் புரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம், நம்ம சுதந்திரம் வாங்கக்கூடிய காலகட்டம். சரி, இப்போ இன்னும் ஒரு கேள்வி, இன்னும் கொஞ்சம் முன்னாடி போவோம். முஸ்லீம்களுக்கு தனி நாடு கோரிக்கையை முதலாக சொன்னது யார்? முஸ்லீம்களுக்கு ஒரு தனி நாடு தேவை. நீங்கள் ஜின்னாவை போட்டு வச்சிடாதீங்க, அவர் கிடையாது. 1930 முகமது இக்பால், இவர் தான் என்ன சொல்றாருனாக்க, முஸ்லீம்களுக்காக ஒரு தனி நாடு தேவை அப்படின்னு சொல்றார். இந்த பாகிஸ்தானி உருது போயட், உருது கவிஞர், அவருடைய பாடலில் முதலாக அந்த கருத்தை வெளிப்படுத்தியவர். அடுத்து பாருங்க, 33 இக்பால் சொன்ன மாதிரி முஸ்லீம்களுக்கு தனி நாடு உருவானா அதற்கு பாகிஸ்தான் என்கிற பெயரை வைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி அந்த பாகிஸ்தான் என்கிற பெயரை உருவாக்கியவர் தான் நீங்கள் சொன்ன ரஹ்மத் அலி. புரியுதா? அப்போ ஏறக்குறைய 30 என்ன பஞ்சாயத்து தனி நாடு கோரிக்கை வைக்கிறாங்க.
ஆகஸ்ட் ஆஃபரில் கிடைக்கும்னு பார்த்தாங்க, கிடைக்கல. கிரிப்ஸ் மிஷன் கிடைக்கல, கேபினெட் மிஷனும் கிடைக்கல. இப்போ பாருங்கள், நீங்கள் புக்கில் படிச்சிருந்தேன், ஆகஸ்ட் 16, 1946 நேரடி நடவடிக்கை நாள் பார்த்துருக்கீங்களா? டைரக்ட் ஆக்ஷன் டே முடிஞ்சா? அப்போ பாருங்கள், ரொம்ப சிம்பிள். கேபினட் தூதுக்குழு பாகிஸ்தான் கோரிக்கையை நிராகரித்ததுமே முகமது அலி ஜின்னா ஆகஸ்ட் 16, 1946 டைரக்ட் ஆக்ஷன் டே நேரடி நடவடிக்கை நாளை அறிவிக்கிறார். இப்போ ஜின்னா டூ ஆர் டை அறிவிக்கிறார். ஒரு முஸ்லீம் பாகிஸ்தானுக்காக யாரை வேண்டுமென்றாலும் கொலை செய்யலாம், எத்தனை முஸ்லீம் வேணாலும் சாகலாம். இதற்கு முன்பு வரை ஹிந்துக்களும் முஸ்லீம்களும் இந்தியாவில் ஒற்றுமையாக இருந்தார்கள். இந்த தேதிக்கு பிறகு ஹிந்துக்களும் முஸ்லீம்களும் எதிரியாக மாறிட்டாங்க. ஜின்னாவுடைய அழைப்பை ஏற்று இஸ்லாமியர்கள் ஆயுதங்களை பயன்படுத்தி ஹிந்துக்களை கொல்ல ஆரம்பித்தாங்க. அதற்கு பதிலாக ஹிந்துக்கள் இஸ்லாமியர்களை கொல்ல ஆரம்பித்தாங்க. ஃபுல்லாக இன கலவரம் நடக்குது. இதற்கிடையில் பார்த்தீங்கன்னா, இந்த 380 உறுப்பினர்களை தேர்வு செய்ய தேர்தல் வேறு நடத்திக்கிட்டு இருக்கோம். ஒரு பக்கம் இந்தியாவில் தேர்தல் நடக்குது, இந்த பக்கம் ஹிந்து முஸ்லீம் அடித்து மல்லு கட்டிக்கிட்டு இருக்கான். சரிங்களா? அப்போ இந்த இக்கட்டான சூழ்நிலைகளில் இந்தியாவை பிரிப்பது நல்லதா கெட்டதா? ஏன்னா செட்டாகவே மாட்டாயா? தூரத்தில் ஒரு முஸ்லீமை பார்த்தா ஹிந்துக்கள் கொலை பண்ணிடுறான், ஹிந்துக்களை பார்த்தா முஸ்லீம் கொலை பண்ணிடுறாங்க. அப்போ இவங்க ரெண்டு பேரையும் வச்சுக்கிட்டு எப்படி ஒரே நாடாக வைக்கிறது? அப்போ அந்த பிரச்சனையை தீர்ப்பதற்காகத்தான் இந்தியாவின் கடைசி வைஸ்ராயாக மவுண்ட் பேட்டன் இந்தியாவுக்கு அனுப்பப்படுகிறார். ஹிந்து முஸ்லீம் எல்லாத்தையும் பேசி பார்க்குறாரு, எவனும் செட் ஆகலை. கடைசியாக மவுண்ட் பேட்டன் திட்டம், ஜூன் 3 திட்டம், பார்ட்டிஷியன் திட்டத்தின் மூலமாக இந்தியாவை 2 நாடுகளாக பிரிப்பதாக அறிவித்து விடுகிறார். அதன் அடிப்படையில் பாருங்கள், இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் பில், இந்திய சுதந்திர மசோதா உருவாக்கப்பட்டு எக்ஸாக்டாக ஆகஸ்ட் 15, 47 இந்தியா 2 நாடுகளாக பிரிக்கப்படும். சரிங்களா? இப்போ நம்ம இந்த 46லேருந்து 47 வரைக்கும் நம்ம பேச போகிறேன். இந்த காலகட்டங்களில் ஹிந்து முஸ்லீம் பஞ்சாயத்தும் இருக்கும், எலெக்ஷனும் இருக்கும். நாடு ஒரு அமைதியற்ற சூழ்நிலையில் இருந்த காலகட்டம். ஜஸ்ட் அப்படியே இமேஜின் மட்டும் பண்ணிக்கோங்க. முடிஞ்சா? சரி, இங்கே வாங்க. அப்போ கேபினட் மிஷன் 389 உறுப்பினர்களை கொண்ட கேபினட் அரசியலமைப்பு நிர்ணய சபையை உருவாக்கியாச்சு. இப்போ பாருங்கள் எப்படி பிரிக்கிறோம். 296, 93, 292, 4. இப்போ பாருங்கள், இந்த 296 உறுப்பினர்கள் மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுவார்கள். elected by peoples. இந்த 93 பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ், அதாவது மன்னராட்சி பகுதிகள். இந்த 93 பேர் மன்னர்களால் நியமிக்கப்படுவார்கள். சரிங்களா? அப்போ 296 மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க, 93 மன்னர்களால் நியமிக்கப்படுகிறார்கள். இதில் இந்த 292 மாநிலங்கள், ப்ராவின்ஸுக்கு. அப்போ மொத்தம் 11 மாநிலம் இருந்தீங்க. இந்த 4 இருக்கு பாருங்க, சீஃப் கமிஷனர் ப்ராவின்ஸ், தமிழில் தலைமை ஆணையர் மாகாணங்கள், சீஃப் கமிஷனர் ப்ராவின்ஸ். சரி, அப்போ இந்த 4 என்னென்ன? 11 கூட விட்டுலாம். 4 டெல்லி, பலூச்சிஸ்தான், அஜ்மீர், மார்வாரா சேர்க்கணும். அதுக்கடுத்து கூர்க். அந்த 4 தலைமை ஆணையர் மாகாணங்கள் டெல்லி, பலூச்சிஸ்தான், அஜ்மீர், மார்வாரா, கூர்க். இது புரிஞ்சா? டெல்லி, பலூச்சிஸ்தான், அஜ்மீர், மார்வாரா, கூர்க். கூர்க் அப்படியே எழுதுங்கயா, குடகு மலைன்னு எழுதி வச்சிடாதீங்க.
கூர்க்கு தான் புக்கில் வருது. இவர் என்னையா உங்களுக்குள்ளேயே பேசாதீங்க, கேளுங்கய்யா. ரெண்டாவதா பலூஜிஸ்தான். பலூஜிஸ்தான் இப்போ நீங்கள் எழுதலைனாலும் பரவாயில்ல, சாட்டை மெட்டீரியல் வாங்கிக்கோங்க. இல்லாட்டி நீங்கள் இப்படி படிச்சீங்கன்னாக்க வாய்ப்பு கிடையாது. நமக்கு 1 மாதத்துக்கு மேக்ஸிமம் 1 மாதத்துக்குள்ளே நான் பாலிட்டியை முடித்து உங்களை 40 மார்க்குக்கு ரெடி பண்ணணும். குரூப் 1ல் யாரெல்லாம் குரூப் 1க்கு எலிஜிபிள் இருக்கீங்களோ அப்ளை பண்ணணும். நீங்கள் ஜிஎஸ் படித்தது நல்லா படிச்சிருக்கீங்களா இல்லையான்றத குரூப் 1 எக்ஸாமில் செக் பண்ணிடணும். அங்கே எக்ஸாம் ஹாலில் எங்கே இந்த ஏரியா பிரச்சனைக்குரிய ஏரியாவாக இருக்குது அதை ஐடென்டிஃபை பண்ணணும். அதை கொண்டு வந்து குரூப் 2 எக்ஸாமில் திருத்திடணும். அப்போ தான் குரூப் 4 எக்ஸாமில் ரிசல்ட்டாக மாற முடியும். சரி, இப்போ ஒரே விஷயம் பாருங்களேன். இந்த 296 எலெக்டட், 93 நாமினேட்டட். அப்போ பாருங்கள், இந்த கான்ஸ்டியூவன்ட் அசம்பிளி பகுதி தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்களையும் நியமன உறுப்பினர்களையும் கொண்டிருந்தது. அப்போ அரசியலமைப்பு நிர்ணய சபை என்பது தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்களையும் நியமன உறுப்பினர்கள் 2யுமே கொண்டிருந்ததுன்னு அர்த்தம்.